ஹலோ கைஸ், ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா அவனோட புது சீரிஸான 5000 சீரிஸோட கிராஃபிக்ஸ் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கிராஃபிக்ஸ் கார்டு லான்ச் பண்ணியிருந்தான். 5090, 5070, 5070 Ti, 5080 அப்படின்ற மாதிரி 4 கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தான். 4000 சீரிஸை விட வந்து பார்த்தீங்கன்னா 5000 சீரிஸ் டபுள் மடங்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5000 சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா DLSS 4 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரே ட்ரேசிங் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ளெக்ஸ் 2 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சீரிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு புது ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபீச்சர்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா 5000 சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த DLSS 3 விட DLSS 4 வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஃப்ரேம் ஜென்ரேஷன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புது சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட DLSS 4 கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 5090 விலை வந்து பார்த்தீங்கன்னா $2000 கொடுத்துருந்தாங்க. நம்ம இந்தியன் கரன்சி ரேட்டுக்கு மாற்றும் போது கிட்டத்தட்ட 1,71,000 வருது. ஸோ நம்ம இந்தியாவில் எவ்வளோ விலைக்கு விற்பாங்கன்னு தெரியல. பட் நம்ம நார்மல் USD கரன்சி சேஞ்ச் பண்ணும்போது கிடச்ச ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் தான் இது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.